அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். காரைக்குடி கோப்புடையம்மன் கோயிலில் கடந்த 2015 மாயமான 1 கோடி மதிப்புள்ள தங்க வைர நகைகளை மீட்க உத்தரவிட கோரிய வழக்கில் கோயிலில் விலை உயர்ந்த ஆபரணங்கள் மாயமாகி இத்தனை வருடங்களாகியும் உரிய நடவடிக்கை எடுக்காதது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி, வணக்கம். இந்த வழக்கு பற்றியும் நீதிபதியின் உத்தரவு பற்றியும் முழு விவரங்கள். காரைக்குடியில் கொப்புடையம்மன் கோவிலில் காணாமல் போன 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகளை மீட்க உத்தரவிட கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் கோவிலில் விலை உயர்ந்த ஆபரணங்கள் காணாமல் போயுள்ளது, ஏன் இத்தனை வருடங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுபோக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை ஏதும் எடுக்கப்பட்டிருக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் கோவில் தரப்பிலிருந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் உரிய புகார் அளிக்க வேண்டும், அதன்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் சிவகங்கை மாவட்டம் வேளங்குடியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணியின் மாநில துணைத் தலைவர் துரைராஜ் என்பவர் தாக்கல் செய்த ஒரு மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில். அதில் காரைக்குடி பாளையநாட்டில் உள்ள 16 கிராமங்களில் ஒன்றாக காரைக்குடி இருக்கிறது. இங்கு கொப்புடையம்மன் என்ற கொப்பை நாயகி அம்மன் கோவில் இருக்கிறது. இந்த கோவில் 1991ஆம் ஆண்டு முதல் அறங்காவலர் நியமனம் செய்யப்படாமல் இந்து சமய அறநிலையத்துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த கோவிலில் சுவாமிக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்கள் 2015ஆம் ஆண்டு சரிபார்த்த போது தங்கம் 189.110 கிராம், வெள்ளி 114 கிலோ, வைர கற்கள் 10 சென்ட், 5 வெள்ளை கற்கள், 1 விலை உயர்ந்த சிவப்பு கல் காணவில்லை எனவும் அன்று சந்தை மதிப்பின்படி 86 லட்சம் இதன் மதிப்பு ஆகும் எனவும் இந்த ஆபரணங்கள் காணாமல் போனது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் இதனை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 2015ஆம் ஆண்டு கோவில் செயல் அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். 2018ஆம் ஆண்டு முதல் கோவில் செயல் அலுவலர்களாக செல்வி, அகிலாண்டேஸ்வரி, பிரதீபா, சுமதி, பழனி, மகேந்திர பூபதி என 6 பேர் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. சாமியின் ஆபரணங்கள் தற்போது 1 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பாகி இருக்கிறது. எனவே மாயமான சுவாமியின் தங்க வைர நகைகளை மீட்க வேண்டும், மேலும் இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார்கள். இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பி இவர் இந்த உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.